சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சார் அஷ்டம சனி சார், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அனகோண்டா பாம்பு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி. காரணம் என்ன? எனக்குரிய வேலையாக கொடுங்க ஐயா, அது கூடலாம் போய் எவன் ஏன் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்க சொன்னால் பரவாயில்ல, அனுமானுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சார். சனீஸ்வரனை போய் ஜெயிக்க சொல்கிறாங்க. அந்த ஆள் கண்ணில் படாமல் இருந்தால் போதாதா? நிறைய பேர் என்ன இருந்தால், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீட்டான ஆள்னா பாஸ் முன்னாடி போங்க. நீங்களே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கீங்கன்னா பாஸு கண்ணில் படாமல் ஓடி போயிருங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆள் உங்களை கண்டுபிடிச்சிடணும்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் சனி. எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் திருநள்ளாறு போய் நிற்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அங்கே போகிறது ஒரு அவர் கண்ணில் நீங்களே வாண்டடாக போய், ஐயா நான் இங்கே தான் ஏன் இருக்கேன், வந்துட்டியா நீ, இவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பும் பண்ணிட்டு தைரியமாக நிற்பீங்க அப்படின்னு இன்னும் பிரச்சனை வரும். அப்போது சனி ஒரு பெருமாள் பிரியர். பெருமாள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாள் கோயில்கள் எங்கெல்லாம் இடிந்திருக்கு, கையை தொட்டு வேலை செய்யுங்க, சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். பெருமாளுக்குரிய சங்கு சக்கரங்கள்லாம் வாங்கி கொடுங்க. பெருமாள் பக்தரவர். பெருமாள் கோயிலில் அத்தி மரம் நடுறது, பெருமாள் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து தர்றது. சனி பகவான் எப்படி எவ்வளோ க்ளோஸ்னா, நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் உண்மையிலேயே பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து அடிக்கிறீங்களா, கை எடுத்து அப்படி அப்பி விட்றீங்களாங்கிற வரைக்கும் பார்த்துக்குவார்.